ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டி ஃபுடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான குருமா. எப்படின்னா குட்டி குட்டி வெஜிடபிள்ஸை வெட்டாமல் முழுசாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது சொல்லப்போனால் ஒரு அன்கட் வெர்ஷன் ஆஃப் த வெஜிடபிள். இது பாம்பே சப்ஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குக் புக்ஸ், யூடியூப் சேனல், ரெசிபீஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே இல்லாத காலத்திலே எங்கள் பாட்டி இந்த பியூட்டிஃபுல்லான ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிள் ரெசிபியை செஞ்சு கலக்கிட்டு இருப்பாங்க. இது எங்கள் வீட்டில் சின்ன வயசில் நான் சாப்பிட்டப்போ ரொம்ப ஃபேவரெட். எல்லாருக்குமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். இதுக்கு குட்டி குட்டி தக்காளி 200 கிராம், குட்டியான உருளைக்கிழங்கு 200 கிராம், இதை விட குட்டி சைஸில் கிடைச்சா கூட ஓகே. பெரிய வெங்காயத்திலே சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் 200 கிராம், லேசாக புளிச்ச தயிர் 400 கிராம், தனியா 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6-8, தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பூண்டு 6 பல், நறுக்கிய கொத்தமல்லி 1/2 கப். பாம்பே சப்ஜிக்கு இந்த பேபி பொட்டேட்டோஸ், ஸ்மால் பொட்டேட்டோஸை 3 விசில் வர மாதிரி குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்தி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் மசாலா அண்ட் டேஸ்ட் எல்லாமே இறங்குறதுக்காக. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆனியன்ஸ் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 minutes குக் பண்ணலாம். ஒரு லிட் போட்டு மூடிட்டு இப்போ திறந்து பார்த்தோன்னாக்கா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஆனியன்ஸ். இது கூட நம்ம அடுத்து பாயில்டு பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணலாம். ஒரு 2-3 minutes ஃப்ரை பண்ணலாம். நல்லா பொட்டேட்டோஸ் ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் குட்டி தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணுறோம். இப்போது இது கூட சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 2 minutes நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஆனியன்ஸும் பொட்டேட்டோஸும் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ இந்த தயிரில் தக்காளியும் நல்லா வெந்தக்கப்புறம் தோல் எல்லாம் சுருங்கி போயிடும் பாருங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா மொத்த குருமாக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 6 minutes நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வாட்டரியாக இருந்துச்சுன்னா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 6 minutes குக் பண்ணால் எசன்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸில் இறங்கிரும். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். நான் முன்னவே இன்க்ரீடியன்ட்ஸில் சொன்ன தேங்காய், தனியா, சிவப்பு மிளகாய், இது 3 அரைத்த மசாலா தான் நம்ம பாம்பே சப்ஜியோட ஃப்ளேவர் ஏஜென்ட்ஸ். அதை சேர்த்து இன்னொரு 5 to 10 minutes கொதிக்க விட போகிறோம். லிட் க்ளோஸ் பண்ணியே கொதிக்க விடுங்க. இப்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. ஸோ 5 more minutes. நம்ம சுவையான வாசனையான குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ் போட்ட க்யூட்டான பாம்பே சப்ஜி ரெடி. சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எதுக்கு வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சிம்பிள் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு திண்டி ஃபுடி அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலே கொரியாண்டர் தூவி கார்னிஷ் பண்ணதை வாட் அன் அரோமா, ரொம்ப மணமாக சுவையாக இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.